ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று வந்து நான் சொன்னதுக்காக நிறைய பேர் வந்து நம்ம செகண்ட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் எப்பயும் போல நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்ட்லையுமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலியோட மேன்சனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்க எல்லாத்தையுமே திரும்பி பார்த்து, ஏன்டாடி கதவு கூட திறந்து வைக்க முடியலாடான்னு ஒரு மாதிரி டெரரா கேட்டிருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம டீமன் கார்டு பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டீமன் லாலுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பத்தி நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த தேர்ட் எங்களுக்கு அந்த பெஸ்ட் டீமன் ஸ்குவாடை வந்து கார்ட்ஸ் அசைன் பண்ணியிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லாடு கிட்ட, நீங்க சொன்னது ஒரு விதத்துல சரிதான், சொல்ல போனா எங்களுக்கு வேற ஆப்ஷனுமே இல்ல, இருந்தாலுமே அவருக்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்டான டீம் தான் அதுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லாடுமே அவரை பார்த்து, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது. கண்டிப்பா அந்த பெர்செக் டீமன் ஸ்குவாடு அப்புறம் இந்த தேர்ட் எங்களாட பார்க்கும்போது அந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லாட பார்த்து, ஒருவேளை அந்த தேர்ட் எங்களாட வந்து அந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலிட்ட தோத்து போனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம டீமன் லாடுமே அவரை பார்த்து, ஒருவேளை என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலியில தோக்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டானா கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியை நான் வந்து எலிமினேட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அந்த தேர்ட் எங்களாட வந்து கண்டிப்பா தோத்து போக வாய்ப்பே இல்ல, அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதோட நம்ம டீமன் லாடுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்த்து, என்னால புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தனை நான் நம்புற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் அந்த தேர்ட் எங்களாடு வந்து அந்த பேனல் ஹாலுக்குமே போயிருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லாட பார்த்து, நானுமே அதை கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லாடுமே அந்த பேனல் ஹாலை சேர்ந்தவங்களால தேர்ட் எங்களாட பத்தி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இருந்தாலுமே அவங்களால அவனை பத்தி முழுசா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம டீமன் லார்ட் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே மனசுக்குள்ளார, டீமன் லார்டால எல்லாவற்றையுமே பார்க்க முடியும், அது மட்டும் இல்லாம எல்லா மக்களையுமே கூட பார்க்க முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா அவரால் அந்த தேர்ட் எங்களாட புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதுன்னு இவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் கிட்ட, அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலுமே அவனால அதை வந்து ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது, எனக்கு தெரியாத ஏதோ ஒரு சீக்கிரட்டை வந்து அந்த தேர்ட் எங்களாடு கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த ஒரு மிஷனை வந்து நான் அவனுக்கு கொடுத்தேன், இது மூலியமா அவன் வந்து என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்கிறத என்னால கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே ஒரு மாதிரி வினோதமா பார்த்திருப்பாரு. அப்படியே கற்பனா இந்த பக்கம் அந்த ஜோசப் ஃபேமிலியோட மேன்சனை தான் காட்டுறாங்க. அந்த டைம் ஒரு வாய்ஸுமே கேட்டிருக்கும், எதுக்காக நம்ம செயின்ட் பேட்ரிக் வந்து இந்த அளவுக்கு அப்செட்டா இருக்கிறாருன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு இன்னொரு வாய்ஸுமே அவருடைய ஈகோ வந்து ரொம்பவே மோசமா ஹார்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்கும். அப்பதான் அந்த இடத்துல பேசிட்டு இருந்தா அந்த ரெண்டு பேருமே காட்டியிருப்பாங்க. அங்க படுத்துட்டு இருக்க அந்த ஒரு ஆள் தான் இந்த ஜோசப் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பேட்ரியாச்சு, அதாவது நம்ம ஃபோர்த் இங்கிலோட ஃபாதர். இவரோட பேர் வந்து ஹாங்வான். அவருமே அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா அந்த ஒரு வாரியர் கிட்ட, அந்த டீமனி கல்ட்டில இருந்து வந்த அந்த ஒரு வாரியர்ஸை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவனுமே அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாச்சை பார்த்து, அவங்க எல்லாருமே இப்ப வந்து டிராகன் பவுலியன்ல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே பயங்கரமா காண்டாயிருப்பாரு. அவருமே அவனை பார்த்து, இந்த ஃபேமிலியோட செகண்ட் பேட்ரியாச்சை தாண்டி அவங்க வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள வந்திருக்காங்க, இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவுமே அவமானமா இருக்குது அப்படின்னு அவருமே அந்த வாரியர்கிட்டயுமே சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு அந்த வாரியருமே அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாச்சை பார்த்து, அந்த தேடி எங்களோட சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாச்சுமே, நீ வந்து அந்த சாதாரண குழந்தைய பார்த்து கவலைப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியருமே, என்னதான் இருந்தாலுமே அவன் வந்து டீமன் லார்டோட டிசிபிள்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த பேட்ரியாச்சுமே அவனை பார்த்து, நீ சொல்ற மாதிரி நான் வந்து அவனை வந்து குறைச்சு மதிப்பிடல, அது மட்டும் இல்லாம அவன் வந்து எனக்கு ஏத்த ஒரு ஆப்பனண்டே கிடையாது, அதனால அதை நினைச்சு எனக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இல்ல, அதோட நீயுமே நர்வஸா இருக்காதான்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் அவருமே அந்த வாரியரை பார்த்து, அந்த தேர்ட் எங்களாட பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் ஒருத்தர் வந்து தற்காப்புகளில் ரொம்பவே திறமையா இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா ஒரு முட்டாளா தான் இருப்பாங்க. என்னதான் அவங்க வந்து ரொம்பவே அனுபவமான ஒரு ஆளா இருந்தாலுமே கூட என்னுடைய நாலேஜை தாண்டி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேட்ராச்சுமே அந்த வாரியரை பார்த்து, என்ன பத்தி அவனுங்க விசாரிச்சாங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி அதோட அவங்கள வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நான் கண்டிப்பா டின்னருக்கு மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியருமே அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு லேடியோட வாய்ஸுமே கேட்டிருக்கும். அந்த லேடியுமே அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாச்சை பார்த்து, உங்களுக்கு வந்து கவலையா இல்லையா, அவன் வந்து உங்க பையனை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கான், அப்படி இருக்கப்ப எதுக்காக நீங்க வந்து கோவப்படாம இவ்வளவு காமா இருக்கீங்கன்னு கேட்டிருப்பா. அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி கிட்டமே அவளை பார்த்து, ஒரு கேவலமான ஒரு சண்டையில தோத்து போன ஒரு முட்டாளா வந்து என்னுடைய பையனை வந்து என்னால ஏத்துக்க முடியாது, அவன் வந்து இந்த குடும்பத்துக்காக ஒரு துணிச்சலான ஒரு மரணத்தை நோக்கி போயிருக்கான், இருந்தாலுமே இப்ப வந்து அவனால என்ன பண்ண முடியும், அவன் வந்து இப்ப உயிரோடையுமே இல்ல இறக்கவுமே இல்ல, இதுக்கப்புறம் அவனால எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல, அப்படி இருக்கப்ப எதுக்காக அவனை பத்தி நான் கவலைப்படணும்னு அந்த ஆளுமே அந்த லேடிட்டுமே சொல்லியிருப்பான். அந்த சமயம் அந்த லேடியுமே அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, நீங்க வந்து ரொம்பவுமே கோல்டா இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பான்.
சொல்லியிருப்பா. அதுக்கு அந்த ஃபேமிலி கிட்டயுமே அந்த லேடியை பார்த்து ஒரு பாம்போட ரத்தம் வந்து எப்பயுமே கோல்டா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு பயன்படாத எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது என்னோட பையனாவே இருந்தாலும் சரி, அதை வந்து கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இவரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியுமே அவர்கிட்ட அப்பனா சரி நாம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவளுமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருப்பா. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பேட் வச்சுமே அவளை பார்த்து நான் வந்து எப்பயுமே தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருப்பான். அப்புறம் என்ன ஒரு சில மர்மமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட ஒரு மேன்ஷன் முன்னாடி நின்னுட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்த பார்த்துட்டு அவனுமே மனசுக்குள்ளார என்னுடைய ஃபாஸ்ட் லைஃப்ல இந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட பெஸ்ட் ஸ்குவாட் லீடரை போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்திருந்தேன். நான் வந்து அப்ப பார்த்த மாட்டோமே இப்பவுமே இந்த இடம் வந்து ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே நம்ம கோல்டியை பார்த்து நீ வந்து எங்க போனேன்னு நான் வந்து ரொம்பவே கவலைப்பட்டேன், ஒரு வழியா நீ வந்து திரும்ப வந்துட்டு சரி நாம வந்து போயிட்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருப்பான். அந்த டைம்னு பார்த்து இன்னொரு வாய்ஸுமே கேட்டிருக்கோம். அந்த ஒரு வாய்ஸுமே நான் வந்து ஏற்கனவே சென்ஸ் பண்ணேன், எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு, உன்னை பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாம வந்து கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேட்டிருப்பா. அப்பதான் மூஞ்சி காட்டுறாங்க இவ வந்து வேற யாருமே இல்ல, இவ வந்து அந்த ஃபோர்த் எங்களோட எங்க சிஸ்டர் ஹேங் ஈமோவின். இவளை வந்து ஏற்கனவே நம்ம தேர்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். அந்த டைம் நம்ம ஹீரோட வந்து இவ வந்து ஏமாத்தி காசு கொடுக்கலான்னு பார்த்திருப்பா. நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சு பயங்கரமா அவளை வச்சு செஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் இப்பதான் இவளை காட்டுறாங்களே. அப்பதான் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா எதுக்காக இந்த நரி வந்து உங்க கூட இருக்குதுன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து இது வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவளுமே இந்த ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட தேர்ட் எங்களோட வந்து அவரோட ஃப்ரெண்டா ஒரு நரியை வளர்க்குறாரா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுமே இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோமே கேட்டிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவளுமே மனசுக்குள்ளார இவனை வந்து நான் லாஸ்டா மீட் பண்ணப்ப எப்படி இருந்தானோ அதே மட்டும் தான் இப்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபாதர் அப்புறம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னவங்க இவனை வந்து ரொம்பவே குறைச்ச மதிப்பிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்னோட ஃபேமிலியை என்ன பண்ண காத்திருக்கானு தெரியலன்னு அதை பத்தி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாக்கணும்னு இவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோமே குடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு கப்பை கீழே வேகமா வச்சுட்டு நீங்க வந்து எதுவும் சொல்ல ஆசைப்படலன்னா நான் வந்து இங்க இருந்து கிளம்புறேன்னு நம்ம மொபைலுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து அந்த சாலிடரி பேம்பு ஃபாரஸ்ட்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே செயல்படுறீங்கன்னு சொல்லியிருப்பா. அதோட மட்டும் இல்லாம நீங்க வந்து டீமன் லார்டோட கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ங்கிற ஒரு டைட்டிலுமே வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவளை திரும்பி பார்த்து ஆமா இப்ப நீ என்னதான் ட்ரை பண்ணலான்னு இருக்க, உன்னோட சகோதரனை வந்து நான் அப்படி மாத்தினதுக்காக என்ன வந்து நீ கேவலப்படுத்தலான்னு பாக்குறியான்னு கேட்க, அதுக்கு அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து அவனை சுத்தமா பிடிக்காது, அதோட நீங்க வந்து அவனுக்கு அப்படி பண்ணதுனால நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருப்பான். இவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீ வந்து ரொம்பவே இளமையா இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவளுமே லைட்டா பிளஸ் ஆக அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீ வந்து எதுக்காக உன்னோட பிரதர் வந்து வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலுமே அவன் வந்து உன்னோட பிரதர், அப்படி இருக்கப்ப உன்னுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து நான் சாவோட விளிம்பிக்கே கொண்டுட்டு போயிட்டேன், அப்படி இருக்கப்ப இதெல்லாம் தெரிஞ்சுமே கூட நீ வந்து எனக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறான்னு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து கேட்டிருப்பான். அதுக்கு அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து என்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே ஒரு தடையா தான் இருந்தான்னு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து அவன் வந்து ஒரு குப்பைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலுமே அவன் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஸ்வாட வந்து யூஸ் பண்ண தயங்கவே இல்லை, என்னதான் அவன் வந்து ஒரு குப்பையாவே இருந்தாலுமே கூட அவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கூட தரத்தை வந்து அவன் கொஞ்சம் கூட இழக்கவே இல்லை. ஆனா நீங்க வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து என்னதான் ட்ரீம்ஸ் இருந்தாலுமே கூட நீங்க வந்து மத்தவங்களை பார்த்து பயந்துகிட்டு அவங்கள வந்து எதிர்த்து நீ போராடுறதை விட அவங்கள வந்து நீ தாழ்த்தி பேசிட்டு இருக்க, அதனால உன்னை விட உன்னோட பிரதரை எவ்வளவோ மேலுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து பயங்கரமா காண்டா இருப்பான். அதே சமயம் அவன் வந்து லைட்டா பிளஸ் ஆகுமே ஆயிருப்பான். ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முட்டா பையன் மேல லைட்டா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருப்பா போல. அப்பதான் கரெக்டா அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து உன்னை வான் பண்றேன், நீ என்னதான் இந்த ஒரு டைட்டில் மூலியமா இந்த இடத்துக்கு வந்து இங்க நடக்கிற ஊழல்களையோ இல்ல வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒருத்தருக்கு மரியாதை செலுத்தி ஆகணும்னு சொல்லியிருப்பான். அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து எனக்கு வந்து யாருக்கு முன்னாடி தலை குனியும் தலை குனிய கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலுமே கூட நான் சொல்றத வந்து நீ நல்லாவே கேட்டுக்கோ, தேவையில்லாம உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எனக்கு முன்னாடி சின்ன சின்ன தந்திரங்களை பண்ணாங்கன்னா அதோட விளைவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் மோசமா இருக்கும், அதனால உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களை வந்து நான் இப்பயே எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பயிலுமே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே நம்ம நரி பையில பார்த்து உனக்கு எது உடம்பு கிடம்பு எது சரியில்லையா கோல்டி, நீ வந்து வந்ததுல இருந்தே தூங்கிட்டு தான் இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட முடிகள் வந்து ரொம்பவே வேகமா உதிர்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம டாங்க பையில நம்ம ஸ்வாட் லீடருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் எல்லாம் ப்ரிப்பரேஷனுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் வந்து இந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட பேட்ரியாச்சும் ஹையர் ஆஃபீஸருமே உங்களை மீட் பண்றதா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே ஆல் ரைட்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ கிட்ட யங் மாஸ்டர் நாம வந்து இந்த கல்ட்டோட டைரக்ட் ஆர்டர் படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா நாம வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோமோ அது வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கியா என்ன வந்து ஸ்டார்டிங்கே இந்த பெர்செக் டீமன் ஸ்குவாட்ல இருந்து தனியா பிரிக்க பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாம என்ன வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து தனிமைப்படுத்தலான்னு பார்த்தானுங்க, அப்படி இருக்கப்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க இன்னுமே ஏதாச்சும் ஒரு தந்திரத்தை பண்ணி
பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே நம்ம பசங்களை பார்த்து அவனுங்க வந்து என்கிட்ட என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாலும் சரி அது வந்து என்கிட்ட சுத்தமா வேலைக்கே ஆகாது. ஒருவேளை அவனுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதோட பின் விளைவுகள் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும்னு சொல்லியிருப்பான். அப்போதான் நம்ம பெர்சர்க் டீமன் ஸ்குவாட் லீடருமே எனக்கு வந்து நீங்க சொல்ல வர்றது நல்லாவே புரியுது, இருந்தாலுமே அவங்க வந்து உங்களை மட்டும் தான் தனியா கூப்பிட்டுருக்காங்க, அப்படி இருக்கப்ப நீங்க வந்து இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீங்க வந்து எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தோணுதுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவளுமே அவனை பார்த்து ஆனா உங்க மூஞ்ச பார்த்தா அப்படிலாம் நல்ல விதமா நடந்துக்கிற மாட்டான், எனக்கு ஒன்னும் தோணலன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து ஒருவேளை அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் தானேன்னு ஒரு மாதிரி கேட்டுப்பான். அதை கேட்டுட்டு அவளுமே ஒரு மாதிரி சிரிக்க அதோட நம்ம பசங்களுமே அந்த இடத்த விட்டுமே கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே இன்னைக்கு நைட்டு வந்து அந்த பாம்பு கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பான். அப்படியே ஹெல்ப் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட அந்த மீட்டிங் நடக்கிற அந்த ஒரு இடத்துக்குமே நம்ம பசங்க வந்திருப்பாங்க. அந்த டைம் அந்த மீட்டிங் நடக்கிற அந்த ஒரு இடத்த சுத்தி இருக்க அந்த ஒரு கார்டனெல்லாம் பார்த்துட்டு பயபலிங்க வாய புலந்துருதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்குவாட் லீடருமே என்ன சொல்லியிருப்பானா உண்மையிலுமே இந்த ஜோக்ஸா ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்பவுமே ஒரு ரிச்சான ஒரு ஆளுங்க தான் போல. இந்த ஒரு கார்டனை பார்க்கும்போது அந்த 1000 ட்ரெஷர் கோல்டு ஃபேமிலியை விட ரொம்பவே பெருசா இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம கல்ட்டோட ராயல் கார்டன் அளவுக்கு ரொம்பவே லக்ஸூரியஸா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்குவாட் லீடருமே சொல்லிட்டு இருக்கப்பதான் அந்த டைம் அந்த இடத்துக்கு அந்த வாரியர் பேலுமே வந்திருப்பான். அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களை பாக்குறதுக்காக பேட்ரேஜ் வந்து காசி போல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இதே இடத்துல விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா சொல்லியிருப்பான். அந்த பயபுல சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே நம்ம ஸ்குவாட் லீடருமே நீ வந்து இங்க கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணலாம்னு பாக்குறியா என்னன்னு கேட்க கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை தடுத்துருப்பான். அப்பதான் அவனுமே அவளை பார்த்து நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நாம வந்து இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரலன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக கோவப்படுறேன்னு கேட்க நம்ம ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அவளுமே சாரி கேட்டிருப்பா. அப்பதான் நம்ம டாங்க பேலுமே அந்த வாரியர் பையில பார்த்து நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால என்னோட ஸ்வாடை வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியருமே ஆனா விருந்துல வந்து வெப்பன்ஸோட உங்களை உள்ள அளவு பண்ண எங்களால முடியாதுன்னு சொல்லியிருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து அந்த ஒரு காசிபேல இருந்து ஒரு பயங்கரமான டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். அப்பதான் அந்த பேட்ரேஜுமே என்னுடைய விலை மதிப்பு இல்லாத கெஸ்ட் வந்து நீ தடுத்து நிறுத்தாத அவங்கள வந்து உள்ள அனுப்புன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோமே அந்த ஆள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளார அவன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு என்கிட்ட காட்டுறதுக்கு ட்ரை பண்றான் போலன்னு இவனுமே நினைச்சு பார்த்திருப்பான். இருந்தாலுமே அவனோட லெவல் வந்து என்னை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாட்டேன் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அந்த ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ளாருமே போயிருப்பான். அந்த டைம் அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட கேட்டுமே நம்ம ஹீரோ பார்த்து என்னோட பேர் வந்து ஹாங்குவான், நான் வந்து இந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பேட்ரேஜ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு என்னுடைய பணிமர்ந்த வணக்கங்கள்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவருக்கு முன்னாடி தலை வணங்கி என்னோட பேர் வந்து சியோரியாங், நான் தான் எக்ஸ்டர்னல் சூப்பர்விஷன் டெபுட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் ஹெட், உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹானரா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்தா நம்ம பசங்க பயங்கரமா ஆச்சரியமா இருப்பானுங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவே நம்ம டாங்க பையில பார்த்து நான் வந்து இங்க உட்கார போறேன், அதனால எனக்கான சீட்டை வந்து கொண்டு வான்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே எஸ் யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அப்பதான் அந்த ஃபேட்ராச்சுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க இதுக்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு இடத்துல வந்து உட்கார கூடாதுன்னு கேட்டிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவே அவரை பார்த்து இது வந்து ஒரு பிசினஸ் தான், அதனால இந்த ஒரு பிசினஸ் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா வேணும்னாலும் நான் வந்து அந்த இடத்துல உட்காரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த சைடுல நின்றுட்டு இருந்தா அந்த பெருசுங்கெல்லாம் பயங்கரமா காண்டா இருக்குங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் வந்து ஃபேமிலி லீடரோட அந்த ஒரு ஆஃபரையே ரிஜெக்ட் பண்ணிருப்பான்னு இவனுங்களுமே மூணு பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டரியாச்சுமே சிரிச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இந்த ஒரு ஒர்க் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணும்னாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியா பேசலாம்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோமே அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரோலை வந்து வெளியே எடுத்து வச்சிருப்பான். அதோட இதுதான் நாங்க வந்து டிமானிகட்ல இருந்து உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு ரிப்போர்ட்னு சொல்ல அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டரியாச்சு நம்ம ஹீரோட இருந்த அந்த ஒரு ஸ்க்ரோல டெலிகனைஸ் மூலமா அவரோட கைக்குமே கொண்டு போயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார அந்த அவருடைய பவரை வந்து என்கிட்ட நிரூபிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்திருப்பான். அப்பதான் அந்த ஃபேமிலி கிட்டமே நம்ம ஹீரோ பார்த்து 100 கணக்கான வருஷமா எங்க ஃபேமிலிக்கும் டிமானிகல்ட்டுக்கு இருக்க அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து ரொம்பவே